இயேசுவிலே பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய வாசகங்கள் நமக்கு சொல்லித்தரும் செய்தி அரவணைத்து செல்வதே உண்மையான அதிகாரம் என்று சொல்லி நமக்கு கற்றுத்தருகின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம், மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கல்ல, மாறாக தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்காக தன் இன்னுயிரை தருவதற்கும் தான் அவர் வந்திருக்கின்றார் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகிற்கு வந்தது அதிகாரத்தால் அல்ல, அன்பால் தலைமை வகித்தார். ஆணையிடல் அல்ல, தியாகத்தால் அவர் வாழ்ந்து காட்டினார். உலகத் தலைவர்கள் ஆள விரும்பினார்கள், இயேசு பணியாற்ற விரும்பினார் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். உண்மையான தலைமை பண்பு என்பது பிறரை அடக்குவதிலே அல்ல, பிறரை உயர்த்துவதிலே தான் இருக்கின்றது. பிறரை பயமுறுத்துவதில் அல்ல, பாசத்தால் அரவணைப்பதிலே தான் இருக்கின்றது என்பதை நமக்கு எடுத்து கொடுக்கின்றது. இந்த உலகினை ஆள்கின்ற தலைவர்கள் தங்களுடைய தலைகளிலே கிரீடம் சூடிக்கொண்டார்கள். ஆண்டவர் இந்த உலகை ஆள வந்தார், ஆனால் அவர் சூடியது என்னவோ முள்முடிதான். அன்புக்குரியவர்களே, இரண்டு வகையான தலைவர்களை நாம் பார்க்கின்றோம். முதல் வகை தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், ஒரு சர்வதிகாரி தன்னுடைய மாலை நேரத்திலே விருந்திற்காக தன்னுடைய உடன் இருக்கின்ற பெரிய பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாம் அழைத்து விருந்து வைத்து கொண்டிருந்தாராம். அப்போது அவர் தன்னுடைய அதிகாரத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி அங்கு நின்ற ஒரு படை வீரனை அழைத்து இந்த மாடியில் இருந்து கீழே குதி என்று சொன்னாராம். அந்த படை வீரன் ஒரு பதிலும் பேசவில்லையாம். மாடியிலிருந்து கீழே குதித்தான், அவன் இறந்து போய்விட்டான். இந்த சர்வதிகாரி சிரித்து கொண்டே இருந்தாராம். மீண்டும் ஒரு பணியாளரை அழைத்து நீயும் இங்கிருந்து குதி என்று சொன்னாராம். அவர் குதிப்பதற்கு முன்னால் அங்கிருந்த ஒருவர் அழைத்து, ஏன் உங்களுடைய தலைவர் கட்டளைக்கு இவ்வளவு நீங்கள் கீழ்ப்படுகின்றீர்கள், உங்கள் தலைவர் மீது இவ்வளவு பாசமா என்று கேட்டபோது அந்த பணியாளன் சொன்ன வார்த்தை, இந்த தலைவரோடு பணியாற்றுவதை விட இந்த மாடியிலிருந்து கீழ் விழுந்து இறப்பதே மேல் என்று சொன்னாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று உலகை ஆள்கின்ற பல தலைவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், பிறரை அடக்கி ஆள வேண்டும், பிறரை தனக்கு கீழ் வைக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இரண்டாவது வகை தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால், தான் உயர்ந்த பதவியிலே வகித்தாலும் உயர்ந்த இடத்திலே இருந்தாலும் நான் பணியாளர்க்கெல்லாம் பணியாளன் என்று சொல்லி வாழ்பவர்கள். இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நவீன காலத்திலே நம் எல்லோருக்கும் தெரிந்து வாழ்ந்த ஒரு புனிதர், 2ஆம் ஜான் பால். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு நாள் அவர் ஒரு மிகப்பெரிய கூட்டத்திற்கு சென்றிருந்த பொழுது ஒரு சிறுவன் அங்கிருந்து உடையாந்து வந்து அவரிடம் கேட்டாராம், கடவுளுக்கு அடுத்தபடியாக நீங்கள்தான் இந்த உலகிலே மிகப்பெரிய மனிதர் என்று எல்லோரும் சொல்கின்றார்களே, நீங்கள்தான் மிகப்பெரிய மனிதரா என்று கேட்டபோது அந்த புனிதர் புன்னகையோடு சொன்ன வார்த்தை, இல்லை மகனே, நான் என்னை விட பெரியவர்களுக்கு பணி செய்வதுதான் எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஒரு பணியாளன், நான் பணி செய்கின்ற ஒரு பணியாளன், கடவுள் என்னிடத்திலே கொடுத்த இந்த மிகப்பெரிய பதவியை எல்லோருக்கும் எல்லாமாக கடைநிலை ஊழியனாக இருந்து செய்வதுதான் கடைநிலை ஊழியனாக இருந்து செய்வதுதான் எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்று சொன்னாராம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகமே போற்றும் ஒரு தலைவரிடம் இருந்த இந்த தாழ்ச்சி, இந்த அன்பு, தன்னுடைய கையிலே மிகப்பெரிய அதிகாரம் இருந்தபோதும் நான் பணியாளர்க்கெல்லாம் பணியாளன் என்று சொல்லி வாழ்ந்த அந்த விதம் நம்மிடத்திலும் இருந்தது என்று சொன்னால், நாமும் ஒரு நல்ல தலைவராக நல்ல தலைவியாக வாழ்கின்றோம். நம்மிடத்திலும் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பெற்றோரிடத்திலே பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற
பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படிப்பட்டவர்களாக வளர்க்கின்றோம் என்பதை ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு தங்களுடைய மாணவர்களுக்கு உரிய பொறுப்பு அவர்களிடத்திலே கொடுக்கப்பட்டது. மாணவர்களுக்கு நல்வொழுக்கத்தை கற்பிக்க வேண்டும், மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்திலே அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அதிகாரத்தை அவர்கள் எவ்வாறு பயன்படுத்துகின்றார்கள், அந்த அதிகாரத்தின் மூலமாக அந்த மாணவர்களுடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் பாடுபடுகின்றார்களா, அந்த மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் முன்னெடுக்கின்றார்களா என்பதை ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். இப்படியாக நாம் ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு பொறுப்பு அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகாரம் அனைத்துமே அடக்கி ஆள்வதற்கல்ல, அரவணைத்து செல்வதற்கு என்பதை நாம் ஆழமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தன் கையிலே அதிகாரம் இருக்கின்றது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று பலர் நினைக்கின்றனர். ஆனால் அப்படியல்ல. நம் கையிலே அதிகாரம் கொடுக்கப்பட்ட போதும் இறைவன் எனக்கு கொடுத்த இது மாபெரும் பாக்கியம் என்று சொல்லி எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம் ஆண்டவர் நமக்கு கற்பித்ததை நாமும் செய்யக்கூடியவராக இருக்கின்றோம். இன்றைய நாள்களிலே நம்முடைய குடும்பத்திலும் சரி, நாம் பணி செய்கின்ற இடங்களிலும் சரி, யார் பெரியவர் என்ற மனநிலை நம் மத்தியிலே இருந்தது என்று சொன்னால் அந்த குடும்பமும் சரி, நாம் பணி செய்கின்ற இடங்களிலும் சரி, அது ஒரு வளர்ச்சி பெறாது. எல்லோரையும் அரவணைத்து எல்லோரும் ஒன்று என்று சொல்லி நாம் வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்வு வளமான வாழ்வாக அமைகின்றது என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாவினை முன் அறிவிக்கின்ற நிகழ்வினை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். தான் சிலுவையிலே அறையப்பட்டு மீண்டும் உயிர் பெற்று வருவேன், இந்த மக்கள் என்னை கொல்வார்கள் என்று சொல்லி தன் சீடரிடத்திலே சொன்னதை இயேசு தன்னுடைய சாவை முன்னறிவிக்கின்றார். ஒரு தலைவன் என்பவர் தன் நண்பனுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வெறும் வார்த்தையிலே யோவான் எழுதிய அதிகாரத்திலே அவர் சொல்லவில்லை. தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்று சொல்லி தன்னுடைய வெறும் சொல்லினாலே அவர் சொல்லவில்லை, தன்னுடைய வாழ்க்கையினாலே வாழ்ந்து காட்டினார். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுத்தார். தன் சீடர்களை பார்த்து சொன்னார், இனிமேல் நான் உங்களை பணியாளன் என்று சொல்ல மாட்டேன், நண்பன் என்று அழைப்பேன் என்று சொன்னார். அத்துணை பேரையும் அரவணைத்து சென்றார். எனவேதான் தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை தானே கழுவக்கூடியவராக, நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடியவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்திருக்கின்றார். அப்படி என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளாக, சீடர்களாக, சீடத்திகளாக இருக்கின்ற நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே எவ்வாறு வாழ்ந்தாரோ அதே போல நாமும் எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக, எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இன்று ஆண்டவர் நமக்கு எடுத்து கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியினுடைய 2வது பகுதியிலே நாம் வாசிக்கின்றோம். செபதேவின் மக்கள் அவருடைய தாயின் வழியாக ஆண்டவருடைய வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டார்கள். ஏன் என்று சொன்னால் அக்காலத்தில் யூத மக்கள் மெசியா ஒரு அரசியல் மெசியாவாக, ஒரு ரோமானியர்களை வீழ்த்தக்கூடியவர்களாக, அவர்களை வெட்டி வீழ்த்து விடுவார், அவர்களை அழித்து விடக்கூடிய ஒருவராக இருப்பார், அவர் அரசாழ்வார். அவர் அரசாள்கின்ற பொழுது நாமும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் அமர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இருவரும் தன் தாய் சலோமியிடம் சென்று அவர்கள் கேட்கக்கூடியவராக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னது, என்னுடைய அதிகாரம் என்பது ஏதோ ஒரு ராஜ மாளிகையிலே அமர்ந்திருப்பதல்ல, சிலுவையிலே அறையப்படுவது, துன்பங்களை ஏற்றுக்கொள்வது, துயரங்களை தாங்கிக் கொள்வதுதான் என்னுடைய அரசாட்சி என்பதை ஒரு தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை அவர் எடுத்துக் கூறுகின்றார். புனிதர்கள் கூறுகின்றார்கள், புனித அகஸ்தினார் கூறுகிறார், பெரிய காரியங்களிலே செய்ய விரும்புகின்றவர்கள் முதலிலே தாழ்ச்சி என்னும் அடித்தளத்தை ஆழமாக போட வேண்டும் என்று சொல்லி நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை புனித அகஸ்தினார் நமக்கு எடுத்து கூறுகின்றார். புனித அன்னை தெரசா சொல்கின்றார், நீங்கள் மற்றவர்களை வழிநடத்த விரும்பினால் முதலிலே ஒரு துடப்பத்தை எடுங்கள், தூய்மைப்படுத்துங்கள், தலைவனுக்குள்ள முதல் பதவி இதுதான் என்று சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, அதே போல தந்தை பியோ அவர்கள் கூறுகின்றார், ஆணவம் என்பது ஆன்மாவினுடைய புற்றுநோய்.
அன்பு என்பதுதான் அதனுடைய அருமருந்து. நாம் ஒரு தலைவனாகவோ நம்மிடத்திலே ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்ட போது நாம் ஆணவத்தோடு இருந்தோம் என்று சொன்னால் அது ஒரு புற்று நோயைப் போல நம்மை அழித்துவிடும். ஆனால் அன்போடு அந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்பதை புனித பியோ அவர்கள் நமக்கு எடுத்து கூறுகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உலகம் தலைவன் என்றால் அதிகாரம் வைத்திருக்கின்றவன், ஆணை பிறப்பிக்கின்றவன், மற்றவர்களை கட்டுப்படுத்தவன் என்று நினைக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இந்த உலகிலே வந்தபோது புதிய அர்த்தத்தை கொடுக்கின்றார். தலைமை என்பது ஆளுதல் அல்ல, பணிந்து வாழ்வது. இயேசு சொல்கின்றார், அவர் அரசராக வரவில்லை, அரண்மனையை ஆள வரவில்லை, ஆனால் எல்லா மக்களுக்கும் நிலை வாழ்வை பெற வந்தேன் என்று சொல்லி தன்னுடைய பிறப்பிலே ஒரு சாதாரண மாட்டுத் தொழுவத்திலும் தன் இறந்த பிறகு மாற்றானுடைய கல்லறையிலும் அடக்கம் செய்யக்கூடியவராக இருக்கின்றார் என்று சொன்னார். நமக்கு அவர் வாழ்ந்து காட்டிய விதம் நாமும் தாழ்ச்சி உள்ளவர்களாக பிறரை அடக்குவதிலே அல்ல, அரவணைப்பதிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எடுத்து கூறுகின்றார். பிறரை அடக்குவதில் அல்ல, பிறரை உயர்த்துவதிலே நாம் வாழ வேண்டும். பயமுறுத்த அல்ல, அன்பால் மாற்ற. இன்று நம்முடைய தலைவர்கள் வாழ்வது போல் நாம் வாழாமல், இன்று இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் வாழ்வது போல் நாம் வாழாமல், உண்மை உள்ளவர்களாக பிறரை அரவணைத்து செல்ல, பழி வாங்காமல் பாசத்தோடு நடக்க, சுயநலம் பாராமல் பிறர் நலம் நாட, பிறருக்காக வாழ்ந்த இயேசுவை போல நாமும் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு ஒரு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கும். பெரிய பெரிய பதவிகளில் அல்ல, சிறிய சிறிய காரியங்களில்தான் நாம் இறைவனை உணர்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அழைத்து செல்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறுமனே வார்த்தையால் சொல்லவில்லை, தன்னுடைய வாழ்வால் வாழ்ந்து காட்டியது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையினாலே நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டுகின்ற பதவிகளையும் அதிகாரத்தையும் அரவணைத்து செல்வோம், பிறரை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் சொன்னது போல பிறருடைய மீட்பிற்காக நாமும் தியாகம் செய்வோம், நம்முடைய வாழ்வை இழப்போம் என்று சொல்லி தொடரும் திருப்பலியிலே மன்றாடுவோம். இறையாசிரை பெற்றுக்கொள்வோம். அன்பு என்பது அரவணைத்து செல்ல என்பதை உணர்ந்து கொள்வோம். நல்லாயன் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.